ருத்ராஜ் கேக்வாட டெலிபரேட்டா அவாய்ட் பண்றாங்க. பிசிசிஐ வந்து டெஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜை கன்சிடர் பண்றாங்களா? T20 என்னங்க தப்பு பண்ண ருத்ராஜ் கேக்வாட்? வேற என்னதான் பண்ணும் ருத்ராஜ் கேக்வாடு? சாம்சனும் கெய்க்வாடும் ஒரே இதுதான் நினைக்கிறேன். இந்தியா வந்து கெய்க்வாட் வந்து பெர்மனன்ட் பிளேயராவே பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க விஜயாசாரி டிராஃபியை பார்த்து எடுக்க மாட்டீங்க அப்படின்னா எதுக்கு அந்த டோர்னமெண்ட் நடத்துறீங்க? பை இந்தியன் கிரிக்கெட் டீம் ட்ரீட்டிங் ருத்ராஜ் கேக்வாட் as a stepson. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு சன்னின்லா இருக்கிற வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் இல்ல, எல்லா பிளேயரும் ஸ்டெப்சனா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. என்ற குடும்பத்துல எல்லாம் வந்துட்டாங்க. வந்து போட்டோ எடுற மாதிரி அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால வந்து கம்பீர் காரணமா இருக்கணும். இதெல்லாம் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தாலே வந்து அவங்க கன்சிடர் பண்ணோம். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி இவருக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து ஸ்பார்க்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சாங்களோ, அதுக்கு அப்புறத்துல இருந்து எனக்கான ஸ்பார்க் இல்லைன்னு சொல்லிட்டு போறவெல்லாம் ஒரு ஃபயர் மாதிரி தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. அதாவது எப்படி கில்ல வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பெக்டா வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்து சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி அவர்கிட்ட இருக்க எல்லா பொட்டன்ஷியல் கேப்பபிலிட்டி எனக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு போற இடம்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு, அவரை விடவே ஸ்டாட்டிஸ்டிக்கலா வந்து நிறைய இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்த பிளேயர் எதுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுக்கிறது இல்ல அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ், நம்ம வந்து ருத்ராஜ் கெய்க்வாட பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கெய்க்வாட்னா ஃபிளவர் நினைச்சியாடா, வயர்டான்ற மாதிரி அவரு பொழந்து கட்டிக்கிட்டே இருக்காரு. நிறைய பேருக்கு இருக்க கேள்வி என்னன்னா, வை இந்தியன் கிரிக்கெட் டீம் இஸ் ட்ரீட்டிங் ருத்ராஜ் கேக்வாட் as a stepson and omitting his opportunities to play in Indian cricket team அப்படின்ற மாதிரி போட்டு அடி நடிக்கிறாங்க. எஸ், அவருக்கு இருக்கிற வந்து கேப்பபிலிட்டிஸ்க்கும் ஸ்கோர் பண்ற ரன்ஸுக்குமே வந்து ஏன் அவருக்கு இன்னும் ஒரு ப்ராப்பரா நீங்க இடம் கிடைக்கல அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தாலே வந்து அவங்க கன்சிடர் பண்ணோம். சரி, பரவாயில்ல, ரொம்ப எமோஷனல் ஆகனா நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பரத், ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஏன் இந்தியன் டீம்ல எடுக்க மாட்டேங்கிறான்ற பேசுற மாதிரி, ஏன் ருத்ராஜ் கேக்வாட ஃபர்ஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எடுக்கணும், அவருக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத பரத் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீ வந்து ஒன்னு சொன்ன, இந்த மாதிரி வந்து இந்தியா வந்து ஏன் ருத்ராஜ் கேக்வாட் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்றாங்க அப்படின்ட்டு. இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு சன்னின்லா இருக்கிற வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் இல்ல, எல்லா பிளேயரும் ஸ்டெப்ஸ் தான் ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்ல மச்சா, அதாவது இவங்களுக்கு தேவைன்னா வந்து இந்தியா ஏ டீமுக்கு வந்து கேப்டனா ஆட வைப்பாங்க. இல்ல நடுவுல ஆள் பத்தலன்னா கூட்டு போவாங்க. ஜிம்பாப்வே டூரு, அந்த டூருன்னு நடுவுல சொருகுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது மெயின் டோர்னமெண்ட், வேர்ல்டு கப், அது மாதிரி ஏதாவது இந்தியா ஆஸ்திரேலியா கூட ஆடுதா, இங்கிலாந்து கூட ஆடுதா அப்படின்னா வந்து என்ற குடும்பத்துல எல்லாம் வந்துட்டாங்க. வந்து போட்டோ எடுற மாதிரி அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. இது புதுப்பேட்டை தனுஷ் சொல்லுவார்ல, அந்த மாதிரிதான் இருக்கு சினேரியோ. நீங்க கேப்டன்ஷிப் பண்ண சொன்னீங்க, பண்ண இந்தியா டேக்கு ஆடுப்பா, நீங்க ஆடுன நம்பர் 3ல ஆடுனீங்க, நம்பர் 4ல ஆடுனீங்க, ஓப்பனிங் ஆடுனீங்க, எல்லாமே பண்ண. இப்ப ஸ்குவாட்ல இடம் கேட்டா அந்த மாதிரி அவங்க சொல்ற எல்லாமே ஒரு பண்றாரு. டொமஸ்டிக்லயும் ஆடுறாரு ப்ரோ, டொமஸ்டிக்லயும் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா இந்தியா நீங்க சொல்ற மாதிரி செப்சனா தான் ட்ரீட் பண்றாங்க, எடுக்கிறது இல்ல. அதனால வந்து கம்பீர் காரணமா இருக்கணும். சிஎஸ்கேயோட கம்பீர் ராகுல் டிராவிட் இருந்தப்ப மட்டும் கன்சிடர் எடுத்தாங்களா ப்ரோ? நீ ஒரு கேள்வி கேட்டல, ஏன் ருத்ராஜை எடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேட் நீ சூஸ் பண்ணணும் சொல்லு. T20 ஓடிஐயா டெஸ்ட் நம்ம போக வேணாம், T20 ஓடிஐ ரெண்டு சொல்லு. ருத்ராஜ் கேக்வாட் வந்து எனக்கு தெரிஞ்சு T20 தாண்டி நான் ஒரு பெஸ்ட் ஓடிஐ பிளேயரா பார்ப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஓடிஐ பிளேயரா நீ பாக்குற. சோ ஓடிஐ நம்ம பாத்துக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஓகே, நம்ம நீ ஓடிஐ சொல்றல, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து விஜயாசாரி டிராஃபி ஸ்டாட்ஸ் பாத்துறலாம். சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டொமஸ்டிக்ல இருந்து இன்டர்நேஷனல் போலாம். ஸோ விஜயாசாரி டிராஃபில பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு 8 வருஷம் தான் ஆடி இருக்காரு. 2017 இருந்து 2024 அந்த இப்போ 25 வரைக்கும் ஆடி இருக்காரு. டாப் 25 ரன் கெட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா விஜயாசாரி டிராஃபில. இதுல இந்த பெஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்க ஒரே பிளேயர் ருத்ராஜ் கேக்வாட் தான். 66 இருக்கு ஆவரேஜ். அண்ட் இதே டாப் 25 ரன் கெட்டர்ஸ்ல பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறது ருத்ராஜ் கேக்வாட் தான். இவருக்கு தினேஷ் கார்த்திக் ஆன் பாரா இருக்காரு, ஈக்குவல் இருக்காரு. எவ்வளவு பார்த்தோன்னா 104 ஸ்ட்ரைக் ரேட். சரி, அதாவது கன்சிஸ்டன்டாவும் ஆடுறாரு, அதே மாதிரி அக்ரெசிவா, ஓரளவுக்கு அக்ரெசிவாவும் ஆடுறாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் ருத்ராஜ் கேக்வாட். அண்ட் வந்து அது மட்டும் இல்லாம இப்போ இந்த என்டையர் விஜயாசாரி டிராஃபிலேயே வந்து பார்த்தோன்னா செகண்ட் மோஸ்ட் ஹண்ட்ரட் வச்சிருக்கிறது ருத்ராஜ் கேக்வாட் தான். 8 வருஷத்துல 13 செஞ்சுரி. ஃபர்ஸ்ட் இருக்கிற அன்கித் பாவனை வந்து பாத்தீங்கன்னா 16 வருஷத்துல 15 செஞ்சுரி தான். 8 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆடி ரெண்டே செஞ்சுரி தான் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்காரு. சரியா? இது எல்லாமே வந்து 48 இன்னிங்ஸ்ல வந்திருக்கு, which is a very big thing. 48 மேட்சஸ்ல 13 centuries is really amazing. And அது மட்டும் இல்லாம 2900 runs அடிச்சிருக்காரு. He has been a mammoth scorer in when it comes to domestic ODI format. எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பேசணும்னா கடைசி ஒரு 3 years, எஸ்பெஷலா அந்த 21-22 சீசன் இருக்கு இல்லையா, 2 வருஷம். சரியா? 2 வருஷத்துல வந்து he has played around 11 matches. அதுல இவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 181 runs, 181 அவரோட ஆவரேஜ். சரியா? அதுல அந்த பீரியட்ல மட்டுமே பாத்தீங்கன்னா வந்து 6 செஞ்சுரி அடிச்சிருக்காரு, இன்க்ளூடிங் 1 டபுள் செஞ்சுரி.
அப்படி இருக்கும்போது இவரை கன்சிஸ்டன்டா வந்து இந்தியன் டீம் வந்து எடுக்கல. அஃப்கோர்ஸ் சான்ஸ் கொடுத்தாங்க, இல்லன்னு சொல்ல. ஒரு 6 மேட்ச் வந்து ஓடிஐல சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த 6 மேட்ச்ல வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல. 19 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். அப்படின்றதுனால வந்து சக்சஸிவ் சீரிஸ்ல டிராப் பண்ணிட்டாங்க. இது வந்து நியாயமா அப்படின்னு பார்த்தனா வந்து நான் கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஓவர் த இயர்ஸ் பார்த்தனா டாப் ரன் கெட்டர்ஸ் எடுத்துக்கோ, விராட் கோலி எடுத்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள். சரியா, விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் 6 ஓடிஐ மேட்சஸோட ஆவரேஜ் வந்து பார்த்தனா வந்து 25 தான். ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ் 25 தான் அவரோட ஆவரேஜ். இஷான் கிஷான் இவருக்கு வந்து ஒரு காம்படிட்டரா பார்க்க இஷான் கிஷானோட ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸோட ஓடி ஆவரேஜ் வந்து பார்த்தனா வந்து 26 தான். அப்படி இருக்கும்போது 19க்கும் 26க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. டிஃபரன்ஸ் இருக்கு, சப்ஸ்டான்ஷியல் டிஃபரன்ஸ் தான். சரியா, ஆனா அவங்களோட கரண்ட் ஆவரேஜ் பார்த்தனா இஷான் கிஷானுக்கு 42 ஓடிஐல, விராட் கோலிக்கு எல்லாருக்குமே தெரியும் 55 பிளஸ் இன்னும் இருக்கு. அப்படின்றப்போ ஸ்டார்டிங்ல அந்த இனிஷியல் ஸ்லட்டர் எல்லாரும் இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும்போது ருத்ராஜ் கேக்கோட 6 மேட்ச் நாங்க பார்த்தோம், 19 ஆவரேஜ், நீ நல்லா இல்ல தூக்கி போட்டு வந்து தள்ளி விடுறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் ஒரு 15 மேட்ச் பார்த்துட்டு, ஏன்னா இப்போ சுப்மன் கில்க்குலாம் கொடுக்குறாங்க இல்லையா சான்ஸ். சுப்மன் கில்லோட ஃபர்ஸ்ட் அவர் ஆக்சுவலி பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட். அவர் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஃபிளாப், ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த 3 மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்ல போய் அடிச்சிட்டாரு. 50 அவர் ஆவரேஜ் ஏறிச்சு. அந்த அளவுக்கு கூட வந்து ருத்ராஜ் கேக்கோட சான்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு வந்து நான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து விஜயசாரே டிராஃபி. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, விஜயசாரே டிராஃபில யார் வேணா அடிக்கலாம், பாங்க எல்லாமே டொமஸ்டிக் பவுலர்ஸ் தானே, யார் வேணா ஆடலாம், அதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்ட்டு. நான் ஒரு ஸ்டார்ட் வந்து நான் சொல்றேன். அதாவது இவருக்கு வந்து ஆன் பாரா இருக்கிற சில பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நான் வந்து கம்பேர் பண்றேன். அவங்களோட விஜயசாரே டிராஃபி ஸ்டாட்ஸ் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இஷான் கிஷான். அவர் வந்து பார்த்தோன்னா 35 தான் வந்து அவரோட ஆவரேஜ் விஜயசாரே டிராஃபில. 48 இன்னிங்ஸ் சேம் ருத்ராஜ் கேக்கோட ஆடி இருக்காரு. ஆனா வந்து அவரோட ஆவரேஜ் வந்து கம்மி, ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து 95 தான். அடுத்து வந்து கேஎல் ராகுல். அவர் வந்து பார்த்தோன்னா 42 இன்னிங்ஸ் தான் ஆடி இருக்காரு. ஆனா அவரோட ஆவரேஜ் வந்து 45 தான். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 78 தான். அப்படி டொமஸ்டிக் பவுலர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா போடுவாங்க அப்படின்னா கேஎல் ராகுல் மாதிரி கிளாஸ் இருக்கிற பிளேயர் எவ்வளவு வச்சிருக்கணும் ஆவரேஜ், அவ்வளவா இல்ல. சூரியகுமார் யாதவ் பார்ப்போமே, 39 தான் ஒரு ஆவரேஜ், 67 மேட்ச் ஆடி இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து நம்ம சூரியகுமார் எவ்வளவு மாசம் ஆடுவாரு, அக்ரெசிவ் ஆடுவாருன்னு சொல்லுவோம்ல, ஆனா அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து 102 தான் விஜயசாரே டிராஃபில. அடுத்து வந்து இந்த கம்பேரிசன் சொல்லக்கூடாது, பட் ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியனுக்காக, ஷிகர் தவன் 57 மேட்ச் ஆடி இருக்காரு, 37 தான் ஒரு ஆவரேஜ். ஆனா அவர் ஓடிஐ வந்து எவ்வளவு மேட்ச் கன்சிஸ்டன்டா இந்தியா ஆடினாருன்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? சோ இவங்களோட ஸ்டாட்ஸ் டொமஸ்டிக்ல கம்மியா தான் இருக்கு. ஆனா இவங்க கம்பேர் பண்ணும்போது ருத்ராஜ் கேக்கோட ஸ்டாட்ஸ் அதிகமா இருக்கு. சோ இட் டசன்ட் மீன் தட் டொமஸ்டிக்ல வந்து பவுலர்ஸ் வீக்கா இருப்பாங்கன்ற அர்த்தம்லாம் கிடையாது. அங்கேயும் நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ இந்த பிளேயர்ஸ் நான் இஷான் கிஷான்லாம் சொல்றேன்ல, இவங்கள விஜயசாரே பார்த்து எடுக்கல. கரெக்டா, அவங்க அங்க பர்ஃபார்ம் பண்ணல பெருசாலாம், இருந்தாலும் டீம்ல எடுத்திருக்காங்க. அப்புறம் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க விஜயசாரே டிராஃபியை பார்த்து எடுக்க மாட்டீங்க அப்படின்னா எதுக்கு அந்த டோர்னமெண்ட் நடத்துறீங்க? அந்த டோர்னமெண்ட் நீங்க ஸ்கிராப் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப இவங்க எதை பார்த்து டீம் எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சவங்க ஓடிஐ ஸ்குவாட். நான் உங்ககிட்ட கேக்குறேன் மச்சான், நீ சொல்லு மச்சான். என்னதான் விஜயசாரே டிராஃபி, சையத் முஸ்தக் அலி டிராஃபி, ரஞ்சி டிராஃபி எல்லா டிராஃபியும் அடிச்சாலுமே நம்ம ஐபிஎல்ன்ற ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ல நல்லா ஆண்டால வெளியே உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்தியா டீம்ல அப்படின்ற மாதிரி ஒரு 4 மேட்ச் நீங்க ஐபிஎல் நறுக்கினா ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனா அப்ப கூட பாருங்களேன், இப்ப ருத்ராஜ் கேக்கோட வந்து ஐபிஎல் என்ன அடிக்கல, வருஷம் வராரு, செஞ்சுரி அடிச்சிடுறாரு, டாப் ரன் கெட்டர்ல இருந்துடுறாரு. எவ்வளவு பண்ண முடியுமோ ஒரு கேப்டனாவும் சரி, ஒரு பிளேயராவும் சரி, தன்னோட ஃபுல்லஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்றாரு டீமுக்கு. அவரு ஏன் அவரோட பங்களிப்பு வந்து இந்தியாவுக்கு தேவைப்படல? வை ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம்? கரெக்ட், நீ சொன்ன மாதிரி டெஸ்ட் மேட்சை விட்டுரு, ஓகேவா? ஓடிஐ வந்து ஐபிஎல் பார்த்து எடுக்கிறதே தப்பு தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஓவர் தி இயர்ஸ் இந்தியா தான் பண்றாங்க. அது நம்ம ஐபிஎல் நீ சொன்னல, ஐபிஎல்லையும் ப்ரூவ் பண்ணிட்டாருன்றது அந்த வந்து வீடியோ கடைசியில வரேன். இப்ப T20 பேசிடலாம். ஐபிஎல் பார்த்து ஓடிஐ எடுக்கல, T20 வந்து ஐபிஎல் பார்த்தா மோஸ்டா எடுக்கிறாங்க இல்லையா? அவர் நீ சொன்ன மாதிரி ஐபிஎல் ப்ரூவ் பண்ணிட்டாரு. மோஸ்டா வந்து நீ பார்த்தா சையத் முஸ்தக் அலி, அதாவது இந்தியாவோட டொமஸ்டிக் T20 டோர்னமெண்ட்ல பர்ஃபார்ம் பண்ணாதான் டீம்ஸ்ல சான்ஸ் கிடைக்கும், ஐபிஎல் பிரான்சைஸ்ல சான்ஸ் கிடைக்கும். கரெக்டா? அதுலயுமே வந்து ருத்ராஜ் கேக்கோட வந்து எக்ஸல் பண்ணிருக்காரு ஓவர் தி இயர்ஸ். அது மட்டும் இல்ல, நம்ம T20 ஐயே பாத்துடலாம். நம்ம சையத் முஸ்தக் அலி டிராஃபி வரைக்கும் கூட போவேன் நாங்க, சரிங்களா? ஏன்னா நம்ம T20 ஐயே அவர் நிறைய ஆடி இருக்காரு, 21 இன்னிங்ஸ் கிட்ட ஆடி இருக்காரு இந்தியாவுக்கு. நம்ம அந்த ஸ்டாட்ஸை கம்பேர் பண்ணிடலாம். இவரோட காம்படிட்டரான சில பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் நம்ம வந்து பாத்துடலாம், சரிங்களா? அதுல ஏன் வந்து ஒமிட் பண்றாங்க அப்படின்ட்டு, ஃபர்ஸ்ட் இவருக்கு என்ன ஸ்டாட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராஜ் கேக்கோடுக்கு வந்து 21 மேட்சஸ்ல வந்து 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 144 ஸ்ட்ரைக் ரேட். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே டீசென்டான, மோர் தேன் டீசென்ட் எனக்கு தெரிஞ்சு, சரிங்களா? இவரோட காம்படிட்டரான சுப்மன் கில் பார்க்கலாம். சுப்மன் கில் வந்து 22 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, ஆல்மோஸ்ட் ஆன் சேம் அஸ் ருத்ராஜ். ஆனா ஆவரேஜ் வந்து 30 தான் வச்சிருக்காருங்க, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 140. ஸோ வந்து ஸ்ட்ரைக் ரேட் ஆல்மோஸ்ட் சேமா இருந்தாலும் ஆவரேஜ் பெரிய டிஃபரன்ஸ், 30 எங்க இருக்கு, 40 எங்க இருக்கு. ஆனா கில்ல தான் வந்து இவங்க ரெகுலரா வந்து டீம்ல எடுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா வந்து இஷான் கிஷான், ஓகே, அது மோஸ்ட் ஃபேவரட் மும்பை இந்தியன்ஸ் கோட்டன் தான் நான் சொல்லுவேன் அவரை. ஏன்னா அவர் ஸ்டாட்ஸ் அப்படி தான் சொல்லுது. அவர் 32 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, அவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா வந்து 26 தான் ஒரு ஆவரேஜ். இல்ல இஷான் கிஷான் வந்து ஒரு அக்ரெசிவான ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இப்போ இன்னொரு ரெண்டுல வந்து ஒரு கில் மாதிரி ஒருத்தர் வந்து தட்டி ஆடினாருன்னா இஷான் கிஷான் வந்து அடிக்க போவார்ல, ஒரு சான்ஸ் எடுக்க போவார்ல. கரெக்ட். ஆனா இதுதான் வந்து நிறைய பேரோட மிஸ்கன்செப்ஷன் ப்ரோ, சரியா? நீ ஆக்சுவலி இது நீ சொல்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இஷான் கிஷானோட T20 ஆவரேஜ் எவ்வளோன்னு சொன்னா நீ ஷாக் ஆயிருவ, 124 தான்.
அவரு அக்ரெசிவா ஆடணும். எப்படி தெரியுமா, ஒரு பால் 6 அடிப்பாரு, அடுத்த 5 பால் வந்து சுத்தி ஃபுல்லா ஸ்விங் அண்ட் மிஸ் தான். நிறைய பால் சாப்பிடுவாங்க, நிறைய பால் சாப்பிடுவார், நிறைய மிஸ் பண்ணுவாரு, நிறைய அடிக்க போவாரு. சிலது வந்து கன்வெர்ட் ஆகும், சிலது மோஸ்டா கன்வெர்ட் ஆனது இல்ல. ஸ்டாட் சொல்லுது இல்லையா, 124 தான் அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட்ன்றப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் 144 இருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு டச் பிளேயர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். ஆனா அவர் வந்து ஸ்ட்ரைக் அடிக்கடி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த ஸ்ட்ரைக் ரேட் கீப்ஸ் த ரன்ஸ் மூவிங். அதனாலதான் இட்ஸ் எவிடென்ட் இஸ் ஹேவிங் இவர் என்ன ராக் உங்க சிந்தனை ராக் அந்த மாதிரி இசாட் கிசாட் எடுத்தது ராக். நான் என்ன சொல்றேன், ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிட்டார்ல T20 இருந்து. ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த பொசிஷன்ல ஆட வைங்க. உங்களுக்கு ஒரு எண்ட்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோ இல்ல அபிஷேக் சர்மாவோ அதை நீங்க யாரும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எனக்கு அவருக்கு வந்து ஒரு இன்னொரு பிளேயரா நீ எப்படி சுப்மன் கில் சொல்றாரு வந்து இதுவா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடுவார் அப்படி அப்படின்ட்டு அந்த பொசிஷன்ல ருத்ராஜ் கெய்க்வாட் ஆடுவே. எஸ் பெட்டர் ஸ்டாட்ஸ் தென் சுப்மன் கில், பெட்டர் ஸ்டாட்ஸ் தென் இஷான் கிஷான்றப்போ அந்த இடத்துல அவர் ஆடலாம்ல அப்படின்றதுதான் என் கேள்வி. அப்படி இல்லடா, லைக் நான் என்ன யோசிக்கிறேன்னா, லைக் சாம்சன் வந்து இப்போ வந்திருக்காரு, ஜெய்ஸ்வால் கூட சாம்சன் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்க. சாம்சன் முன்னாடி எப்படி இந்தியா யூஸ் பண்றாங்கன்னா, நடுவுல வந்து அந்த நம்பர் 4லயோ நம்பர் 5லயோ வந்து ஒரு டக்குன்னு அடிச்சு கொடுக்குற பிளேயரா வந்து சாம்சனை பார்த்தாங்க. நீ அடிக்க போப்பா, நான் வந்து உன்னை பேக் பண்றேன், இந்தியா வந்து நீ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல பேக் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளவு யூஸ் பண்ணிட்டு அவரை போட்டு அடிச்சுட்டு இப்பதான் அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சான்ஸ் கொடுத்து அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. செஞ்சுரி 2 செஞ்சுரி அடிச்சாரு. நடுவில் வந்து கன்சிஸ்டன்டா இல்ல, பட் ஆனா மத்த மேட்சஸ் சரியா அடிக்கல. 2 செஞ்சுரி அடிச்சாரு. ஆனா அடிச்சா ஒரு நல்ல ஸ்கோரருக்கும் போறாரு. அவரு பேட்டிங் அப்ரோச்சுமே அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. நான் என்ன சொல்றேன், சாம்சனும் கெய்க்வாதும் ஒரே இதுதான் நினைக்கிறேன். சாம்சங் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி கெய்க்வாத பாக்குறாங்க. இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் சான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப சாம்சங் பண்ண மாதிரி சாம்சனோட இதுவும் டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு சாம்சங் ஃபெயில் ஆறப்போ அல்டிமேட்லி தேல் கம் டு ருத்ராஜன் மாதிரி நான் நினைக்கிறேன். சரி, இப்ப பிசிசிஐ இதுதான் வச்சிருக்காங்கன்னா இதுலயே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஜிம்பாப்வே டூர் பார்த்தோம் போன வருஷம். அந்த வருஷம் பார்த்தனா வந்து சுப்மன் கில் வந்து கேப்டன்சி பண்ணாரு. அதனால வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் ஆடல. அவர் வந்து ஒரு 1 டவுனும் 2 டவுனும் ஆடினாரு. கரெக்டா? ஆனா அப்பவுமே வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் செம்மையா ப்ரூவ் பண்ணாரு. ஒரு மேட்ச் வந்து 77 வச்சாரு, இன்னொரு மேட்ச் வந்து 25 பால்ஸ் 48 வச்சாரு. கரெக்டா? அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து மோர் தென் 170 இருந்துச்சு அந்த சீரிஸ் ஃபுல்லாவே. இப்போ பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு ருத்ராஜ் கெய்க்வாட். நியாயப்படி பார்த்தா என்ன பண்ணிருக்கணும், அடுத்த சீரிஸ் ஸ்ரீலங்கா சீரிஸ்ல வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கணுமா இல்லையா, ஸ்குவாட்லயாச்சும் எடுத்திருக்கணுமா இல்லையா? அவர் ஸ்குவாட்ல கூட எடுக்கல. சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கிடைக்குது ஏன்? அப்ப நீ ஃபெயில் ஆயிட்டா, நீ ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்குற, ருத்ராஜுக்கு சான்ஸ் கொடுத்துட்ட, அவர் ஃபெயில் ஆயிட்டு நீ சஞ்சு சாம்சனுக்கு போனா பரவாயில்ல, அவர் அங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு. கரெக்டா? ப்ரூவ் பண்ணாலுமே நீ எதுக்கு ருத்ராஜை டிராப் பண்ணிட்டு எதுக்கு நீ வந்து எனக்கு இன்னும் வந்து இந்தியா வந்து ஒரு கெய்க்வாட் வந்து ஒரு பெர்மனன்ட் பிளேயராவே பார்க்கணும்னு நினைக்கிறேன். சும்மா அவர் பெர்ஃபார்ம் பண்றதுனால சும்மா ஒரு உப்மா மாதிரி சான்ஸ் கொடுக்குறாங்களோ, நடுவுல வந்து அவங்க மெயின் பிளேயர்ஸா வேற யாரா பாக்குறாங்க, நடுவுல உப்மா மாதிரி தான் கெய்க்வாட் சான்ஸ் கொடுக்குறாங்க. மேபி அந்த மெயின் பிளேயர்ஸ் எல்லாம் ஃபிளாப் ஆனதுக்கு அப்புறம் கெய்க்வாட் பிளேயர்ஸ் கிட்ட வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், இல்லன்னு சொல்ல. அந்த மெயின் பிளேயர்ஸ் தான் இங்க யாருன்றத கேள்விக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீ மெயின் பிளேயர்ஸ் சொல்ற, சுப்மன் கில்லா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனா இருக்கட்டும், ரோஹித் சர்மா ரிப்ளேஸ்மெண்டா சஞ்சு சாம்சனுக்கு இடம் கிடைச்சிருக்குல்ல டீம்ல. இப்ப சஞ்சு சாம்சனுக்கு வருவோம். சஞ்சு சாம்சனோட வந்து ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா T20 வந்து 28 தான். சரியா? ஸ்ட்ரைக் ரேட் வந்து 155. இது எப்போ சவுத் ஆப்பிரிக்கால 2 செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம். அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவரோட ஆவரேஜ் வந்து ஜஸ்ட் 20, ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஜஸ்ட் 143. ஓகேவா? ஸ்ட்ரைக் ரேட் ஆஸ் சேம் அஸ் ருத்ராஜ் கெய்க்வாட். ஆவரேஜ் வந்து ருத்ராஜ் 40, சஞ்சு சாம்சன் 20. ஐபிஎல்லையும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ருத்ராஜ் வந்து 137, சஞ்சுக்கு வந்து 139. அப்படின்றப்போ எல்லாமே சேமா இருக்கு. அப்படின்றப்போ ருத்ராஜ் நல்லா பெட்டரா வச்சிருக்காருல ஸ்டாட்ஸ், உனக்கு வந்து ஆவரேஜ் பெட்டரா வச்சிருக்காரு. இப்ப இந்தியா இவரை ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றப்போ ருத்ராஜ் என்ன தப்பு பண்ணாருன்னு நான் கேட்கறேன். ருத்ராஜ் ஒரு தப்பு பண்ணிருக்கணும். இப்ப ஓடிஐல நீ சொன்ன மாதிரி அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணல, டிராப் பண்ணிட்டாங்க, நான் ஒத்துக்கிறேன்ப்பா. T20 என்னங்க தப்பு பண்ணாரு ருத்ராஜ் கெய்க்வாட் தான் என் கேள்வி. ஆவரேஜா வச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. ஒரு மூத்த கைனால இவரை ஃபர்ஸ்ட் முடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைன்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கெய்க்வாட. நீ சொல்ற மாதிரி எல்லாமே கரெக்ட் தான். வை வாஸ் கெய்க்வாட் டிராப் பண்றது அவர்கிட்ட கேட்க முடியாது, இந்தியா டீம் தான் கேட்கணும் கண்டிப்பா. பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து ஒரு குறையுமே இல்ல. ஆனா இப்போ சாம்சன்ன்ற ஒருத்தர் வந்து அவர் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ரெகுலர் பேஸ்ல வந்து. அதுவும் சூரியகுமார் யாதவ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாரு சாம்சனை. அவர் தான் புஷ் பண்ணி ஆட வச்சது சாம்சனை. அந்த மாதிரி இருக்கிற பேஸ்ல வந்து அவர் தான் கேப்டன் கூட, அவர் தான் ப்ரெஃபர் பண்ணுவாரு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சாம்சனை டிராப் பண்ணிட்டு கெய்க்வாட் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வரணும்னு நான் நினைக்கிறேன். திரும்ப கில்லுக்கெல்லாம் போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பர், கரெக்டா சொன்னேன். இது நானும் ஒத்துப்பேன். ரெண்டாவது, நீ சொன்ன மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட வந்து இந்தியா வந்து நிறைய பொசிஷன்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க சஞ்சு சாம்சன் மாதிரி. நீ சொன்ன மாதிரி ஒரு சிமிலாரிட்டி பாக்குறேன். அண்ட் ருத்ராஜ் அங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்பர் 4லயும் அவர் வந்து ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு சூப்பரான ஒரு 24 பால்ஸ் 49 அடிச்சாரு, அக்ரெசிவா ஆடினாரு. அப்படி இருக்கும்போது இவங்க ஓப்பனரா இல்லாம, ஓப்பனரையும் தாண்டி இவங்களுக்கு வேற ஒரு பொசிஷன் வேணும், அங்கேயும் ஆட வைக்கலாம். ஓடிஐலயும் அதே தான் சொல்றேன். ஏன்னா ஓடிஐலயுமே அவர் விஜயசாரி டிராஃபில வந்து இப்போ எல்லாம் ஓப்பனிங் ஆடுறத விட அவர் நம்பர் 3 நம்பர் 4 தான் ஆடுறாரு அதிகமா. நிறைய சான்ஸ் கொடுக்குறேன் மீதி டீம். அதை பத்தி நான் பேசியே ஆகணும் மச்சான். ஃபர்ஸ்ட்
இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் விடுவோம். ருத்ராஜ் கேக்வாடோட இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா அவர் வந்து ஒரு டீம் பிளேயர். இது என்னடா டீம் பிளேயர், எல்லாருமே டீம் பிளேயர் தானே அப்படின்னு கேட்டா இங்க பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. மகாராஷ்டிரா டீமுக்கு பண்ற விஷயங்கள்லாம் ரொம்பவே வந்து பேஃப்லிங்கா இருக்கும். ஓகே, அவர் வந்து நான் வந்து ஒரு KL ராகுல் மாதிரி பாக்குறேன் ப்ரோ. லிட்டரலா என்னன்னா எங்க கொடுத்தாலும் ஆடுவாரு, எல்லாமே அதுதான் KL ராகுல் ப்ரோ சேஸ் ஹை. இப்போ வந்து மகாராஷ்டிராக்கு இதே மாதிரிதான். அவர் வந்து நினைச்சா இப்ப வந்து இந்த மொக்க டீம்ஸ் ஆடுறாங்க மகாராஷ்டிரா. நினைச்சா இவர் வந்து ஓப்பனிங் ஆடி ஸ்டார்ட் பேட்டிங் பண்ணலாம் பாபர் அசாம் மாதிரி. ஆனா அவர் இது பண்ணல. அவர் என்ன பண்றாருன்னா சான்ஸ் கிடைக்காத நிறைய பிளேயரை வந்து அவர் வந்து முன்னாடி தள்ளுறாரு. இந்த மிடில் ஆர்டர்ஸ்லாம் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க எல்லாம் வந்து நீ போய் டாப் ஆர்டர்ல ஆடு, ஓப்பனிங் ஆடு. இந்த சித்தேஷ் வீர்னு ஒருத்தர் இருக்காரு மகாராஷ்டிரா, அதெல்லாம் நீ போய் ஆடு அப்படின்றப்போ ஒரு ஃபார்முக்கு வந்துடுறாரு மீதி பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா ஜெயிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுமோ நான் பண்றேன் அப்படின்றாரு. இப்போ ரீசெண்டா கூட பார்த்தோன்னா இஸ் இன் நேம் ஆஃப் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் BCCI ஃபார் இங்கிலாந்து டூர் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரூமர் இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாரு, எடுக்கலாம்ன்ற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. எடுத்தா நல்லா இருக்கும். இந்த ரூமர் போனதுக்கு அப்புறம் எடுக்கலாம் இன்னும் காட்டை CSK ஃபேன்ஸ் வந்து பங்கு வச்சிருவாங்க. ருத்ராஜ் கேக்வாட் 2.0 வீடியோ நாங்க போடுவோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இந்த கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காருல்ல மகாராஷ்டிராக்கு, இந்த ரூமர் வந்ததுக்கு அப்புறம் கேப்டன்சியை கொண்டு போயிட்டு அன்கிட் பவனிட்ட கொடுத்துட்டாரு, அவங்களோட சீனியர் பிளேயர். ஏன்னா இப்போ ஒருவேளை நான் இல்ல அப்படின்னா நீ கேப்டன்சி பண்றதுக்கு பழகணும், துப்பாக்கி எப்படிங்க பாவனே அப்படின்ட்டு வந்து கொடுத்துறாரு. ஸோ இப்போ இந்த மேட்ச் அவர் தான் பாவனே தான் கேப்டன் பண்ணாரு. அடுத்த குவார்டர் ஃபைனலே அவர் தான் பண்ணுவாரு. ஸோ செமிஃபைனல் ஃபைனல் மகாராஷ்டிரா போனாங்கன்னா ருத்ராஜ் இருக்க மாட்டாரு. அப்படி இருக்கிறப்ப பாவனை கேப்டன்சிக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ட்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாரு. இதெல்லாம் வந்து டீம் பிளேயர் பண்ற விஷயம். இதே மாதிரி நான் இன்னொரு பிளேயர் யாருன்னு பார்க்கணும், ஸ்ரேயாஸ் ஐயர் தான் நான் பாக்குறேன் ஆன் பார் டொமஸ்டிக்ல. அவரும் அதே தான் பண்ணிட்டு இருக்கா சிமிலரா. அப்படி இருக்கும்போது ஒரு டீம் பிளேயராகவும் ஆடுறாரு. அதே மாதிரி வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல ஆடுறாங்க. CSKக்கும் சில மேட்ச் நம்பர் 3ல ஆடினாரு. இவருக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு வீக்னஸ் வந்து பார்த்தோன்னா இந்த லெஃப்ட் ஆர்ம் சீமன்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அவுட் ஆயிடுறாரு ருத்ராஜ் கேக்வாட் அப்படின்ட்டு வந்து நிறைய பேசுறாங்க. அது நிறைய ஒர்க் ஆன் பண்ணிருக்காரு ரீசென்ட் டைம்ஸ். ஏன்னா நான் எல்லா மேட்சும் பாக்குறேன் டொமஸ்டிக், அதனால வந்து கிளியரா தெரிஞ்சுக்க முடியுது. இனிஷியலா ஒரு 2 overs T20ஸ்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்றாரு. அந்த 2 overs தாண்டிட்டாருன்னா ருத்ராஜ் கேக்வாட் வந்து வேற லெவல் பீஸ்ட். நம்ம சஞ்சு சாம்சனுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. 2 தடவை மார்க்கோ ஆன்சன் போல்ட் ஆனாரு, 2 செஞ்சுரி அடிச்சாரு. நிறைய புண்படுத்துறது சொல்ல சில பிளேயர்ஸ்ல வந்து 2 wickets ஆனாலுமே அவுட் சைட் ஆஃப் பண்ற ஒரு வீக்னஸ் வந்து போக மாட்டேங்குது. அதுக்கு கம்பேர் பண்ணா இந்த வீக்னஸ் பரவாயில்ல. அதுவும் இல்லாம இவரு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு போற இடத்துலாம். நான் இன்னொன்னும் கேட்கறேன், இப்ப வந்து சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல வந்து T20 சீரீஸ்ல சஞ்சு சாம்சனை எடுத்தாங்க. ருத்ராஜை ஏன் எடுக்கல அப்படின்னா அவங்க வந்து ஆஸ்திரேலியால இந்தியா A டெஸ்ட் போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அப்ப இந்தியா Aக்கு வந்து ருத்ராஜ் கேக்வாட கேப்டனா எடுத்துட்டு போனாங்க BCCI. என்னோட கேள்வி என்னன்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் BCCI வந்து டெஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜை கன்சிடர் பண்றாங்களா? கன்சிடர் பண்ணல. அப்படி இருக்கும்போது எதுக்கு அங்க போயிட்டு ஒரு கேப்டனா இந்தியா Aக்கு ருத்ராஜ் கேக்வாட வந்து எடுத்துட்டு போனோம்? அப்போ டெலிபரேட் அட்டெம்ப்ட் டு நாட் டு இன்க்ளூட் ருத்ராஜ் கேக்வாட் இன் இன்டர்நேஷனல் T20 டீமா? அதுதான் உங்களோட பிளான். நீ சொல்றத பார்த்தா ருத்ராஜ் கேக்வாட் வந்து பிளான் பண்ணி இந்தியா கார்டோடாக இந்தியா கேப்டன் ஆகி விட்டு அனுப்பிச்சு விட்டது மாதிரி இருக்கு நீ சொல்றத பார்த்தா. இருக்கலாம்னு சொல்றேன். சஞ்சு சாம்சன் இடத்துல ருத்ராஜ் கேக்வாட் தான் ஆடி இருக்கணும். ஆனா அவர் அங்க போனதுனாலதான் நாங்க சஞ்சு சாம்சன் எடுக்கிறோம்னு ரீசன் கொடுக்க தெரிஞ்ச BCCIக்கு ஃபர்ஸ்ட் ஏன் ருத்ராஜ் கேக்வாட் அங்க எடுத்தீங்கன்றது சொல்லவே இல்லையே. ஏன்னா அங்க எங்கேயுமே டெஸ்ட் மேட்ச்ல வந்து ருத்ராஜ் கேக்வாட் நமக்கு தெரியல. கேப்டனா பார்த்திருப்பாங்களோ. ஏண்டா டே, நீ எடுக்காத, நீ டெஸ்ட் மேட்ச்ல எடுக்காத போறாத ஒரு பிளேயரை நீ எதுக்கு எடுத்துட்டு கொண்டு போய் கேப்டன்சி கொடுக்கணும்? கேப்டன்சி மெட்டீரியல் ஒரு பிளேயரே இல்லையா? KL ராகுல் ஆடினார் செகண்ட் மேட்ச்ல, பிராக்டிஸ் மேட்ச்ல. அவருக்கு கேப்டன்சி கொடுத்துருந்துருக்கலாமே. உனக்கு கேப்டன்சி கொடுக்கவா பிளேயர் இல்ல? நீயே சொல்லு. இதெல்லாம் சும்மா வந்து டுப்ஸா மேட்ரு, சரியா? இப்போ நம்ம திரும்ப வருவோம், லிமிடெட் ஓவர் ஃபார்மேட்ல தான் ருத்ராஜ் கேக்வாட கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா அவர் இப்ப இருக்க டெபியூ பண்ணல டெஸ்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது எங்க சான்ஸ் கொடுத்துருக்கணுமோ அவங்க கொடுக்கல, எங்க சான்ஸ் கொடுக்கவே மாட்டோமோ அங்க கொண்டு போயிட்டு இவருக்கு வந்து நீ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுப்பா அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஐவாஷ், எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐவாஷ் பண்றாங்க பேசிக்கா BCCI. கிளியரா தெரியுது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா இதான் நான் சொல்லுவேன். ருத்ராஜ் கேக்வாட டெலிபரேட்டா அவாய்ட் பண்றாங்க. இதுக்கு வேணா நீ சொன்ன மாதிரி கௌதம் கம்பீர் காரணமா இருக்கலாம், எனக்கு அவனுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. பட் அப்கோர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல லக்ஷ்மன் தான் கோச். இப்ப நம்ம IPL பத்தி பாப்போம்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, IPLலுமே வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீ சொன்ன மாதிரி இனிஷியலா வந்து ஸ்பார்க் இல்ல அப்படின்ட்டு வந்து தூக்கி போட்ட ஒரு பிளேயர் ருத்ராஜ் கேக்வாட். ஃபர்ஸ்ட் ஒரு 2 மேட்ச்மே எனக்கு வந்து டக்கு தான் அடிச்சாரு அவரு. இஃப் ஐம் நாட் ராங், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 2 டவுன்ல ஆட விட்டாங்க. அப்புறம் மும்பைக்கு அகைன்ஸ்டா 10 போல்ட் கிட்ட வந்து LBW ஆவாரு. அதுக்கப்புறம் திரும்ப டீம்ல எடுத்தாங்க, குவாலிஃபை ஆகலன்னு திரும்ப சான்சஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து டீம்ல எடுத்து he scored 350 in a row. அது எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? அடுத்த வருஷமே வந்து he got the orange cap. இப்போ இவரோட ஸ்டார்ட் IPLல வந்து பார்த்தோம்னா 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு, which is எனக்கு தெரிஞ்சு அகைன் மோர் தென் டீசென்ட். ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து 137 அங்கேயுமே. இப்போ இவரோட காம்படிட்டர்னு சொன்ன எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்தோம்னா ஆன் பார் தான் வச்சிருக்காங்க. இப்போ வந்து கில்லுக்கு வந்து 136 ஸ்ட்ரைக் ரேட், இஷான் கிஷனுக்கு 136 ஸ்ட்ரைக் ரேட், சஞ்சு சாம்சனுக்கு 138 தான் ஸ்ட்ரைக் ரேட். அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே சேம் தான். ஆனா ஆவரேஜ் பார்த்தோன்னா இந்த 4 பேர், இந்த 5 பேர்ல ருத்ராஜ் கேக்வாடுக்கு தான் அதிகம் 42 வச்சிருக்காரு. மீது எல்லாமே வந்து 30s, sub 30s, mid 30s தான் இருக்கு.
அப்படி இருக்கும்போது ஐபிஎல்லையும் ஓவர் தி இயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. வாட் ராங் டிட் ருத்ராஜ் கெய்க்வாட் டு நாட் டு பி இன் இந்தியன் கிரிக்கெட் டீம்? வேற வாட் ராங்ன்றத விட வேற என்னதான் பண்ணணும் அதுதான் நான் கேக்குறேன். வேற என்னதான் பண்ணும் ருத்ராஜ் கெய்க்வாட்? நான் இந்த லிஸ்ட்ல டெஸ்ட் மேட்ச் பக்கம் போவே இல்லை மச்சான், சரியா? ஏன்னா எனக்கே தெரியும் டெஸ்ட் மேட்ச்லயே ஒரு நல்ல ஆவரேஜா வச்சிருக்காரு இந்த சென்ஸ் டொமஸ்டிக்ல. பட் அவருக்கு டெஸ்ட் மேட்ச்ல இந்த இந்தியா ஏ இந்த அதெல்லாம் சான்சஸ் கிடைச்சது, அவர் சரியா பர்ஃபார்ம் பண்ணல, அதை நானே ஒத்துக்கிறேன், சரியா? சொன்ன டெஸ்ட் மேட்ச் அவரை வந்து ஆடணும், சுப்மன் கில் பொசிஷன்ல ஆட வைக்கலாம்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் அந்த இடத்துக்கு நான் போகவே இல்லை. நான் கேட்கறது லிமிடெட் ஓவர்ஸ்ல மட்டும்தான். லிமிடெட் ஓவர்ஸ்ல ருத்ராஜ் கெய்க்வாட் வேற என்னதான் பண்ணணும் டீமுக்குள்ள வரதுக்கு அப்படின்றதுதான் என் கேள்வி. ஸ்குவாடுக்குள்ள வரதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்குவாட்ல எப்படி எடுத்துட்டு தான் போறாங்க, உப்புக்கு ஜப்பான வாட்டர் பாட்டில் தூக்கு விடுறதெல்லாம் பண்றாங்க. ஸ்குவாடையும் தாண்டி ஒரு லைன் அப்ல இருக்கிறதுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்காருல்ல, அதான் என் கேள்வி. பிசிசிஐ இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி சப்டைட்டில்ஸ் போட்டுக்கோங்க இன்கேஸ் தமிழ் புரியாது அப்படின்னா. ஏன்னா நீங்க தமிழ் பிளேயர்ஸ் எடுக்கிறது இல்லைன்னு பத்ரிநாத் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த வீடியோ நம்ம பண்றோம் guys, நம்ம ஃபியூச்சர்ல வரும். சோ இந்த கிரிக்கெட் சேனலை வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நீங்க கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க ருத்ராஜ் கெய்க்வாட் என்னதான் பண்ணணும், இல்ல பிசிசிஐ தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணுமா அப்படின்றது உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு அடிங்க. கேட்ச் அப் இன் another வீடியோ. சோ அது வரைக்கும் சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.